வணக்கம் நண்பர்களே. இன்று நம்ம வீடியோவில் சென்னைக்கு ரொம்ப அருகே இருக்கும் ஒரு ஸ்தலத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். அந்த இடம் பேர் தான் திருநீர்மலை ரங்கநாதர் பெருமாள் கோயில். ஸோ இது சென்னைக்கு பக்கத்திலே ஒரு 10 கிலோமீட்டர் தொலைவில் தான் இருக்குது. ஸோ இது நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கோயில் எங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு மலைக்கு நடுவில் இருக்கும். நம்ம ஏறி போய் நம்ம ரங்கநாதரை வழிபடுற மாதிரி இருக்கும். ரொம்பவே பழமையான இந்த கோயில் நம்ம ஊர் மக்களுக்கு ஒரு ஆன்மீகத்துக்கு ஒரு பெரிய அடையாளமாக விளங்குது. இந்த கோயிலோட வரலாறு, அப்புறம் இந்த திருநீர்மலைக்கு எப்படி பேர் வந்ததுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். இந்த திருநீர்மலைக்கு எப்படி பேர் வந்ததுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அங்கே புனிதமான நீர் ஓடி இருக்கு. அதனால இந்த மலைக்கு திருநீர்மலை அப்படிங்கிற பேர் வந்ததாக சொல்லப்படுது. இங்கே உள்ள ஒரு சிறப்பு அம்சம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பெருமாள் ரங்கநாதராக சாய்ந்து கிடக்கும் ரூபத்தில் அருள்பாலிக்கிறார். அது மட்டும் அல்லாமல் 108 திவ்ய தேசங்களில் இது ஒன்றாக கருதப்படுகிறது. ஆழ்வார்கள் பாடிய பாசுரங்களில் இந்த கோயிலின் பெருமை ரொம்ப அழகாக வர்ணிக்கப்பட்டிருக்குன்னு சொல்கிறாங்க. ராமானுஜர், அளவந்தார் மாதிரி பெரிய ஞானிகள் இங்கே தரிசனம் செஞ்சதுனால இங்கே ஒரு ஆன்மீக காந்தம் இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்பப்படுது. அது மட்டும் இல்லாமல் இந்த கோயில் ரொம்ப பழமையான கோயில். இந்த கோயிலோட வரலாறு கிட்டத்தட்ட 1000 ஆண்டுகளுக்கு மேலாக இருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த கோயில் எங்களுக்கு முதல் அனுபவம் தான். இந்த கோயிலில் நாங்கள் படிக்கட்டில் ஏறும்போது அந்தளவுக்கு எங்களுக்கு கடினமாக தெரில. வயசானவங்களும் கூட இந்த கோயிலில் ஈஸியாகவே ஏறிடலாம். இந்த கோயில் கட்டடத்தை பார்த்தாலே அந்த பாரம்பரியத்தை நம்ம உணரலாம். அதுவும் இல்லாமல் இந்த மலைக்கு மேலே நடுவில் இந்த கோயில் இருக்கிறது தான் மிகப்பெரிய ஒரு சிறப்பு அம்சம். இந்த கோயிலோட ராஜகோபுரம் கண்ணுக்கு ரொம்ப அழகாக தெரியும். கம்பீரமாக மேலே எழுந்திருக்கும் அந்த கோபுரம் தூரத்திலிருந்தே நமக்கு ஒரு மனசுக்கு ஒரு அமைதி, ஒரு இன்பத்தை தரும். நாங்கள் படிக்கட்டு ஏறி மெயின் கோபுரத்துக்கு போகிற வரைக்கும் தான் நாங்கள் வீடியோ எடுத்தோம். உள்ளே நம்ம மெயின் பிரகாரத்தை வீடியோ எடுக்க முடியாதுங்கிறதுனால இதை மட்டும் நாங்கள் வீடியோ எடுத்தோம். இந்த கோயில் மலை மேலே இருக்கிறதுனால அந்த டாப் வியூக்கு போய் பார்க்கும்போது சென்னையே அப்படியே ஃபுல்லாக நம்மளுக்கு வியூவாக தெரியும். இந்த கோயில் நீங்கள் வரணும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஃபேமிலியோடு ஒரு ட்ரிப்பாக பிளான் பண்ணுங்கள். அதுவும் இல்லாமல் கிளைமேட் நல்லா இருக்கும்போது பிளான் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த படி ஏறுற ஒரு களைப்பு தெரியாது. உங்களுக்கு நீங்கள் ஈஸியாக படி ஏறி டக்குன்னு மேலே போயிடுவீங்க. நீங்கள் வெயில்னால இதை பிளான் பண்ணிங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நீங்கள் படி ஏறும்போது மேலே ஷீட்லாம் போட்டிருப்பாங்க, வெயிலெலாம் உள்ளே படாத மாதிரி. நீங்கள் ஈஸியாகவே போயிடலாம். பட் கிளைமேட் கொஞ்சம் நல்லா இருந்ததுன்னா உங்களுக்கு டாப் வியூவில் போயிட்டு நீங்கள் ஒரு ஃபோட்டோவோ இல்லை வீடியோவோ எடுக்கும்போது இன்னும் சூப்பராக இருக்கும். மற்ற கோயிலில் நிறைய கூட்டம் இருக்க மாதிரி இந்த கோயிலில் கூட்டம் அந்தளவுக்கு இருக்காது. நீங்கள் பீஸ்ஃபுல்லாக போயிட்டு சாமியை நீங்கள் தரிசனம் பண்ணிவிட்டு வரலாம். சனி ஞாயிறு அந்த மாதிரி விடுமுறை நாட்களில் நீங்கள் பிளான் போட்டு குடும்பத்தோடு இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு டிவைன் ஃபீல் உங்களுக்கு தரும். இந்த கோயிலோட வரலாறை பற்றி இன்னும் கொஞ்சம் நம்ம பார்ப்போம். திருமங்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார் மாதிரி நிறையா ஆழ்வார்கள் இங்கே பெருமாளை தரிசனம் செஞ்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பாசுரங்களையும் பாடியிருக்காங்க. அதனால இந்த இடம் திவ்ய தேசம்னு இப்போவும் சொல்லப்படுது. இங்கே ஒரு புராண கதை கூட இருக்கிற மாதிரி சொல்கிறாங்க. ராமாயண காலகட்டத்தில் நம்ம ஹனுமர் சஞ்சீவி மலையை எடுக்க போகும்போது இந்த திருநீர்மலையில் கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்ததாகவும், அந்த நேரத்தில் பெருமாளை தரிசித்து தன்னோட பணியை வெற்றிகரமாக முடித்தாராம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சிலர் நம்பிக்கையில் இந்த மலை சஞ்சீவி மலையில் ஒரு பகுதின்னு கூட இப்போ கூட சொல்கிறாங்க. அதனால் இந்த மலைக்கு இன்னும் ஒரு புனிதத்தன்மை அதிகமாகவே கிடைக்கிது. 1000 ஆண்டுகளுக்கு மேலான வரலாற்றை கொண்ட இந்த கோயிலுக்கு சோழர் மன்னர்கள், பாண்டிய மன்னர்கள், விஜயநகர அரசர்கள் எல்லாருமே இந்த கோயிலுக்கு அவங்க கட்ட காலத்தில் உதவி செஞ்சுருக்காங்க. அதனால தான் இங்கே ஆர்கிடெக்சரும் ஸ்கல்ப்சரும் இன்னும் பழைய அழகோடு இருக்குது. கோபுரம், பிரகாரம், சன்னதிகள் எல்லாமே அந்த காலகட்டத்தோட கட்டிடக்கலையை வெளிப்படுத்துது. திருநீர்மலை ரங்கநாதர் கோயில் வரலாற்றை கேட்ட உடனே நமக்கு ஒன்று தோணும், இது சாதாரணமான கோயில் இல்லைங்க. 1000 ஆண்டுகளாக பக்தர்களோட நம்பிக்கையை தாங்கி பிடிச்சிருக்கும். இது புனிதமான ஸ்தலம்தான். இங்கு பெருமாளை தரிசனம் செய்கிறவங்களுக்கு தங்கள் வாழ்க்கையிலே அமைதி, நிம்மதி எல்லாமே கிடைக்கும்னு சொல்லிட்டு நம்பப்படுது. அது மட்டும் இல்லாமல் ஆன்மீகத்தோடு சேர்ந்து வரலாறும் கலாச்சாரமும் சேர்ந்து வாழ்ந்து காட்டும் இடம் இது.
நான் ஆல்ரெடி இந்த வீடியோவில் சொன்ன மாதிரி மலைக்கு மேலே இந்த கோயில் இருக்கிறதுனால பெருமாள் ரங்கநாதர் ரூபத்தில் வந்து சாய்ந்து கிடக்கிறாரு. நம்ம ஸ்ரீரங்கத்தில் இருப்பது மாதிரி, ஆனால் கொஞ்சம் சின்ன அளவில் இங்கே சாய்ஞ்சு இருப்பார். இப்போ நீங்கள் பார்க்குற இந்த வியூ தான் வந்து கோயில் மேலே நின்றுக்கிட்டு டாப் வியூவில் நாங்கள் எடுத்த வீடியோ. அதாவது கோயில் கோபுரத்துக்கு பக்கத்தில் கீழே நின்று நாங்கள் எடுத்தோம். பாருங்கள், இந்த வியூவிலேருந்து நீங்கள் பார்க்கும்போது சென்னை பக்கத்தில் என்னென்ன எல்லாமே வந்து உங்களுக்கு தெரியும். உள்ளே மெயினாக இருக்க ரங்கநாதரை வந்து எங்களால் வீடியோ எடுக்க முடியல, வீடியோவும் உள்ளே எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் வந்து ரங்கநாதரை தரிசனம் பண்ணிவிட்டு பக்கத்தில், அதாவது அந்த பிரகாரம் சுற்றி இருக்கிற இடத்துல வந்து நாங்கள் வீடியோ எடுத்தோம். பாருங்கள், இதுதான் வந்து பிரகாரம். ரொம்பவே நீட்டாக க்ளீனாக வந்து மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க. மேலே வந்து கோயில் நீட்டாக மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க. பட் ஆனால் மக்கள் கீழேருந்து படியில் ஏறும்போது வந்து நிறையா குப்பைகள் எல்லாமே வந்து போட்டு வச்சுருக்காங்க. நிறையா நாய்கள் கூட வந்து அந்த படியில் வந்து உட்காந்துருக்கு. ஸோ இதை வந்து கவர்மெண்ட் வந்து கொஞ்சம் சரி பண்ணாங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும் இந்த கோயில். அதான் நண்பர்களே, இதுதான் நம்ம திருநீர்மலை ரங்கநாதர் கோயிலோட சிறப்பு. ஆன்மீகமாக இருந்தாலும் லோக்கல் வைப்பு, நேச்சர் பியூட்டி எல்லாமே சேர்ந்து இருக்கும் ஒரே இடம் நம்ம திருநீர்மலை தான். இந்த மாதிரி நம்ம ஊர் வரலாறும் ஆன்மீகம் சேர்ந்த இடங்களை நான் இன்னும் கொண்டு வந்து சொல்ல போகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், நண்பர்களோடு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.